நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. குழந்தை பிறந்துருச்சு, சிலருக்கு குழந்தையே பிறக்கலை அப்படின்னா குலதெய்வத்தில் ஏதோ குறை இருக்குமோ? குலதெய்வம் எல்லாருடைய ஜாதகத்திலும் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. சிலர் பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாளை குலதெய்வமாக கும்பிடுவாங்க, சிலர் சாஸ்தாவை குலதெய்வமாக கும்பிடுவாங்க, சிலர் முருகனை கும்பிடுவாங்க, விஷ்ணுவை கும்பிடுவாங்க. இதெல்லாம் குலதெய்வமாக இருக்குமா அப்படின்னா சின்ன சின்ன தெய்வங்கள்னு சொல்லுவோம். இப்போ பச்சையம்மன், வாழியம்மன், முப்படாரி அம்மன், பேச்சியம்மன், மாரியம்மன், இதெல்லாம் தான் குலதெய்வம். எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே நாங்கள் ஒரு சுவாமி தான் கும்பிடுறோம், நாங்கள் விஷ்ணுவை தான் கும்பிடுறோம், பெருமாளை தான் கும்பிடுறோம், நரசிம்மரை தான் கும்பிடுறோன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இருப்பீங்க. உங்களுக்கு அது இஷ்ட தெய்வமே தவிர குலதெய்வமாக இருக்காது. ஒருத்தங்களுடைய குலதெய்வம் ஒரு கடவுளாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வேற ஒரு சாமியை குலதெய்வமாக நினச்சி வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? குலதெய்வம் நேரடியாக யாருக்குமே அஃபெக்ட் பண்ணாது உண்மையிலேயே. இப்போ எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்குதுன்னா நான் அந்த குலதெய்வத்தை கும்பிடலைன்னா எனக்கு பாதிப்பு கொடுக்காது. என்னுடைய சந்ததிக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு. கன்னியா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சனி பகவான் தான். அப்போ குலதெய்வத்தில் ஏதோ குறை இருக்குது, நான் குறை வச்சுருக்கேன் அப்படிங்கிற தன்மை இருக்கும். இதுதான் உங்களுக்கு அந்த முழுமை அடையாத ஒரு மனோபாவகமாக இருக்கும். இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் முதல்ல நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு வீட்டில் பல்லி இருந்ததுன்னா அவங்க ஏதோ ஒரு பூச்சி அதுக்குண்டான முறைகள் நிறைய செய்வாங்க. இந்த பல்லிங்கிறது பித்ருக்களுடைய நிறைந்த ஒரு தன்மைங்கிறது பல்லி. நீங்கள் அது பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில். ஒரு வீட்டுக்கு போனாலே பல்லியாக இருக்கும். என்னடா இவ்வளோ பல்லி இருக்குதுன்னா அந்த வீட்டில் பித்ருக்களுடைய நடமாட்டம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குலதெய்வம் சார்ந்த குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதிலிருந்து 12 லக்னக்காரங்களுக்கும் அவங்களுக்கு குலதெய்வம் தெரியலை அப்படின்னாலும் லக்னத்தின் அடிப்படையில் எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக உமா வெங்கட் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்த நேர்காணல் முழுக்க உங்களிடம் குலதெய்வம் சார்ந்த விஷயங்களை ஜோதிடத்தினுடைய அடிப்படையிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். மேம், முதலாவதா ஜோதிடத்திற்கும் குலதெய்வத்துக்கும் இருக்க தொடர்பு என்ன அப்படிங்கிறத ஜோதிடத்தின் வாயிலாகவும் நம்முடைய ஜாதகத்தின் வாயிலாகவும் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐபிசி நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா தேடக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையுது. அவங்க வாழ்க்கையில் ஒரு செயல் செய்கிறாங்க, அது தடைபடுது. இப்போ உதாரணமாக பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலை பார்க்குறான், ஆனால் திருமணம் அமையலை. பிஸ்னஸ் நான் ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் கொஞ்சம் லாபம்ங்கிறது இல்லை, இழுத்து எனக்கு கிடைக்கிதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, சிலருக்கு குழந்தையே பிறக்கலை அப்படின்னா குலதெய்வத்தில் ஏதோ குறை இருக்குமோ, நம்ம ஒரு ஜோதிடர்களை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற அமைதி இருக்கும். வீடு கட்டிட்டு வீட்டில் நான் நிம்மதியாக தூங்கினான்னு பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்வுகளால் அந்த தூக்கங்கிறது மன அழுத்தங்கிறது இருக்கத்தான் செய்யும். அப்போ இதற்கெல்லாம் குலதெய்வம் குறை எதோட்டி இருக்குதா அப்படிங்கிற ஒரு தேடுதல் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. சிலருக்கு திருமண வாழ்க்கைங்கிறது அந்த பாதியில் நின்று செகண்ட் மேரேஜ் வரைக்கும் போய் கடவுள் புண்ணியத்தில் அதுவுமே நடந்து நிம்மதி இல்லாத ஒரு தன்மையாக இருக்குது. குலதெய்வம் சார்ந்த நிகழ்வுகளில் ஏதாட்டி குறை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. சரி, இந்த குலதெய்வம் எல்லாருடைய ஜாதகத்திலும் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. சிலர் பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாளை குலதெய்வமாக கும்பிடுவாங்க, சிலர் சாஸ்தாவை குலதெய்வமாக கும்பிடுவாங்க, சிலர் முருகனை கும்பிடுவாங்க, விஷ்ணுவை கும்பிடுவாங்க. இதெல்லாம் குலதெய்வமாக இருக்குமா அப்படின்னா சாஸ்தாவை கும்பிடுவதுங்கிறது இருக்கும், ஆனால் முருகரை கும்பிடுறது விஷ்ணுவை கும்பிடுறது குலதெய்வமாக இருக்குமானா அதில் பாதி % அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ உதாரணமாக நம்ம பிறந்தது ஒரு இடம், வாழ வந்தது ஒரு இடம், பிழைக்க போகிறது ஒரு இடம்னு 3 இடமாக நம்ம பிரிப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ அவங்க தாத்தா பாட்டிகள் காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா
குலதெய்வத்தை அந்த ஊர்லேயே விட்டுட்டு பிழைக்கிறதுக்காக ஒரு இடம் வந்திருப்பாங்க. அங்கே குலதெய்வம் வந்து மறந்துடுவாங்களான்னா காலப்போக்கில் இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் வந்து ஓடிக்கொண்டே குலதெய்வத்தை கும்பிடுற விட்டு போன பழக்கங்கிறது அதிகமாகவே இருக்கும். தேடி போகும்போது அந்த சுவாமி அங்கே இருக்குமானா இருக்காது. இப்போ குலதெய்வங்கள் எல்லாம் பெரிய பெரிய கோவில்களில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் புராணங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை கட்டி அதற்கு வந்து புராணங்கள்ங்கிறத விட முந்தைய காலங்களில் கல்லை கட்டிட்டு அதற்கு ஒரு துணியை சுற்றி அந்த இதில் வந்து குலதெய்வமாக கும்பிடக்கூடிய வழக்கம், மரங்களை வந்து குலதெய்வமாக கும்பிடக்கூடிய ஒரு வழக்கம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடினா இதுதான் கதை. அதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையாரையோ ஒரு சாஸ்தாவையோ, பிள்ளையார் அப்படிங்கிறது அடுத்தது அங்கே முதல்ல வைக்கணுங்கிறதுக்காக. ஆனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தெய்வங்கள்னு சொல்லுவோம். இப்போ பச்சையம்மன், வாழியம்மன், முப்படாரியம்மன், பேச்சியம்மன், மாரியம்மன், இதெல்லாம் தான் குலதெய்வம். குறுநில தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன தெய்வங்கள் தான் குலதெய்வமாக வரக்கூடிய அமைப்பு எல்லாருடைய ஜாதகங்கள்லையும். சிலருக்கு வந்து இந்த சாஸ்தாவே குலதெய்வமாக வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். நம்மளுடைய ஜென்ம லக்னத்திற்கு நம்முடைய குலதெய்வம் எப்போதுமே பார்க்கணுன்னா ஜென்ம லக்னத்திற்கு குலதெய்வ அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அங்கே இல்லை அப்படின்னா அதற்கு அடுத்ததும் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இல்லைங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே நாங்கள் ஒரு சுவாமி தான் கும்பிடுறோம், நாங்கள் விஷ்ணுவை தான் கும்பிடுறோம், பெருமாளை தான் கும்பிடுறோம், நரசிம்மரை தான் கும்பிடுறோன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இருப்பீங்க. உங்களுக்கு அது இஷ்ட தெய்வமே தவிர குலதெய்வமாக இருக்காது. மேம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஷ்ணு பெருமான், முருகப்பெருமான் இவங்க எல்லாம் வந்து குலதெய்வமாக இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு. ஆனால் வந்து அப்போ நிறைய பேர் வந்து அவங்கள குலதெய்வமாக பாவிச்சு கும்பிட்டுருக்காங்கல்ல, அப்போ அவங்க கும்பிடுறது அப்படிங்கிறது தவறான முறையா? கும்பிடுறது தவறான முறை கிடையாது. அந்த கால ஓட்டத்தின் காரணமாக இவங்க ஒரு இடம் மாறி வந்ததுனால அந்த குலதெய்வம்ங்கிறது அங்கேயே விட்டுட்டாங்க. அது மாறி உருமாறி இன்னைக்கு எனக்கு காவல் தெய்வமாக, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடம், நீங்கள் தெருமுக்கில் ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலை கும்பிடுறீங்க, உங்களுக்கு அது இஷ்ட தெய்வமே தவிர குலதெய்வம் கிடையாது. இப்போ எல்லாருக்குமே பிள்ளையாரை ரொம்ப பிடிக்கும். ஒரு செயல் நடக்கணும்னா அவருக்கு போயிட்டு ஒரு செதறுகாய் தேங்காய் உடைச்சோம் அப்படின்னா தங்கு தடையின்றி ஒரு செயல் நடக்குங்கிறது சொல்லுவாங்க. அப்போது எனக்கு பிள்ளையார் வந்து குலதெய்வம் கிடையாது. என்னுடைய தடைகளை உடைக்கக்கூடியது, நான் செய்யக்கூடிய செயல்களை மேலே நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு தான் பிள்ளையார். ரைட்டுங்களா? அதே மாதிரி அவருடைய ஜாதகப்படி அன்றைய காலகட்டங்களில் ஒரு இஷ்ட தெய்வங்கிறது இருக்கும். அதைத்தான் குலதெய்வமாக மாற்றி வணங்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த தெய்வம் வழிகாட்டுமானா கண்டிப்பாக வழிகாட்டும். ஏன்னா இவங்களை யார் ஒருத்தங்க முழுமையாக கும்பிடுறாங்களோ அந்த தெய்வங்கிறது இவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். ஆனால் குலதெய்வங்கிறது வேறு, இஷ்ட தெய்வங்கிறது வேறு. அந்த மாதிரி கண்டிப்பாக மேம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய பேருனுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து சரியான முறையில் அவங்களுக்கு தெரியலை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க தான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லி ஒன்று அவங்க விருப்பப்பட்டு ஒரு கடவுளை ஏற்றுக்கிறதோ இல்லை யாராவது சொன்னதன்படியோ ஒரு கடவுளை வணங்குறாங்க. அப்போ ஒருத்தங்களுடைய குலதெய்வம் ஒரு கடவுளாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வேற ஒரு சாமியை குலதெய்வமாக நினச்சி வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? குலதெய்வத்தை மாற்றி கும்பிடலாம், தப்பு கிடையாது. அவங்களுடைய வழிகாட்டலுங்கிறது நல்லாயிருக்கும். அதை நீங்கள் குலதெய்வம்னு சொல்லுவோம், நாங்கள் ஜாதகப்படி இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம். இப்போ குலதெய்வம் வேற, இஷ்ட தெய்வம் வேற. கண்டிப்பாக. இப்போ குலதெய்வம் எப்போதுமே பிறந்த நட்சத்திரத்துக்கு பார்க்கக்கூடாது, பிறந்த லக்னத்திற்கு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். சில தவறான புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எந்த லக்னத்திற்கு பார்த்தாலும் சரி, பிறப்பு லக்னத்திற்கு குலதெய்வ அமைப்பு சரியாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ நான் குலதெய்வத்தை கும்பிட்றேன், குழந்தைகள்னால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல சொத்து சுகம் இருக்குது. ஆனால் குழந்தைகள் பார்த்திங்கன்னா இந்த திருமண விஷயத்தில் அவங்களுடைய மனப்படி அவங்க நடத்துவாங்க. அது நம்ம காரணம் கிடையாது, ஏதோ ஒரு குறை அப்படிங்கிறது அங்கே இருக்கிறதுனால தான் அந்த அழுத்தத்தை அந்த கிரகங்கள்ங்கிறது நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி சிலருக்கு பார்த்திங்கன்னா தந்தை அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னா, குழந்தைகள் பேர குழந்தைகள் கிடைக்காம, தன் குழந்தைக்கு குழந்தை பிறக்காமல் ஏதாட்டி குறைங்கிறது காமிக்கும். குலதெய்வம் வந்து நேரடியாக யாருக்குமே அஃபெக்ட் பண்ணாது உண்மையிலேயே. இப்போ எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்குதுன்னா நான் அந்த குலதெய்வத்தை கும்பிடலைன்னா எனக்கு பாதிப்பு கொடுக்காது, என்னுடைய சந்ததிக்கு
வரக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஏதாட்டி ஒரு பிரச்சனை, ஒரு நோயோ ஏதாட்டி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா என் குழந்தைய காப்பாற்று, என் குழந்தையினால் நான் அழுத்தம் அனுபவிக்கிறேன் அப்படின்ட்டு சுவாமியை ஆதி மூலம் யாரோ அந்த ஆதி மூலத்தில் தான் தேடி போகிறோம். அங்கே தான் அவங்களுக்கு பலன்கிறது. அப்போ இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன்னா என்னுடைய முன்னோர்கள், இப்போ நான் இன்றைக்கி கஷ்டப்படுறேன்னா எங்கள் தாத்தா பாட்டிக்கு நான் சரியான முறைகளை நான் செஞ்சுருக்கேன்னா, எங்கள் தாத்தா பாட்டிக்கு இன்றைக்கி இல்லை, ஓகேங்களா? அவங்களுக்கு நான் கரெக்டாக தர்ப்பணம் பண்ணுறேன்னா, அவங்களுடைய வழிபாடு நான் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்காக பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தைகள் என்னுடைய குலதெய்வத்தை தான் பிடிப்பேன். யார்? அவங்கள போய் தேடி அவங்களுக்கு தேவையானதை நான் பண்ணும்போது அவங்க திருப்தி அடையும் போது நான் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மையை என் குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்மளை விட நம்ம குழந்தைகள் நல்லா இருக்குதா போதும் தான் சொல்லுவோம். உதாரணம் சொல்லணும்னா பிள்ளையார்கிட்ட ஒரு கதை சொல்லலாம். இப்போ சிவபெருமான்கிட்ட உதாரணமாக சொல்கிறேன். ஸோ இப்போ அம்மா அப்பாட்ட ஒரு பொருளை கொடுத்தோன்னா என்ன பண்ணுவாங்க? 2 பேருக்கும் பிரித்து தருவாங்க. 2 பேருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. இது சிவபெருமான் பார்வதிக்குள்ளது. பிள்ளையார்கிட்ட கொடுத்தோன்னா என்ன பண்ணுவாங்க? யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு உடனே கொடுத்துருவாரு. ஒரு தாயாக இருந்தாங்கன்னா தன் குழந்தைகளுக்கு வேணுங்கிறது மாற்றி வைக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் பிள்ளையாராக இருந்ததுன்னா உடனே கொடுத்துருவாரு. அந்த குலதெய்வமும் அதே மாதிரி தான். என் பிள்ளை கஷ்டப்படுறான், என்ன நாடி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அந்த குலதெய்வத்திற்கு இருக்குது. இன்னொன்று சொன்னோன்னா யம தர்மர் நம்ம உயிரை எடுக்கணும்னா முதல்ல குலதெய்வத்திட்ட போயிட்டு இதை நான் செய்ய போகிறேன்னு அவங்கள்ட்ட சொன்னா தான், அவர் அனுமதித்தால் மட்டுமே நடக்கும். அது உண்மை. அதனால தான் குலதெய்வத்தை முதன்மையாக கும்பிடணும். நல்லது கெட்டதுக்கு முதன்மையானது யாருன்னா குலதெய்வம் மட்டுமே அப்படிங்கிறத இன்றைக்கி மக்களுடைய தேடுதல்ங்கிறது இருக்குது. நிறைய பேருக்கு அது நிறைவு பெற்றிருக்கு, சிலருக்கு அது இல்லை அப்படிங்கிறதான் சொல்லணும். கண்டிப்பாக மேம். இப்போ நம்ம குலதெய்வம் இதுதான் அப்படிங்கிறத சரியான முறையில் கண்டுபிடிச்சி நம்ம போய் குலதெய்வத்தை வழிபட்டாலும் ஏதோ கடவுளுக்கும் நமக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் ஆகுதுல்ல மேம். இன்னும் அவர் நேரடியாக நமக்கு பேசலையோ, இன்னும் அவருடைய அந்த இருப்பு அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இல்லையோ, அவருடைய அந்த நடமாட்டம் நம்ம வீட்டில் இல்லையோ அப்படிங்கிறது நிறைய பேரினுடைய மனக்குமுறலாக இருக்குது. இதுக்கு என்ன விஷயம் மேம் சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இது என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மிதுன லக்னம் போகிறது பார்த்தீங்களா, யாருக்கானாலும் சரி, உங்களுக்கு மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, ஜென்ம லக்னமாக இருந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா குலதெய்வம் நன்றாக இருந்தாலும் சரி, ஆனால் எனக்கு கண்ணு திறக்கலையோ குலதெய்வம், அவனுக்கு கொடுக்குது எனக்கு கொடுக்கலையே, அப்போ அவனும் நானும் ஒன்று போல தானே கோவிலுக்கு வந்தோம், அவன் நினச்சது நடக்கலையே அப்படிங்கிற தன்மை இந்த லக்னம் போகும்போது இருக்கும். அதே மாதிரி கன்னியா லக்னத்திற்கும் குலதெய்வத்திட்ட வேண்டுதல் நம்ம சரியாக வைக்கலையோ அப்படிங்கிற தன்மை இந்த கன்னியா லக்னம் யாருக்கு இருக்குதோ, பிறப்பின் லக்னம் யாருக்கு இருக்குதோ அங்கே இருக்கும். ஏன்னா இந்த மிதுன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன். குலதெய்வத்திற்கு கிரகங்கிறது சுக்கிரன் தான். அவர் விரையாதிபதியும் கூட. அவருக்காக நிறைய செலவு பண்ணி நான் தோத்துட்டேம்பாங்க. ஐயா செலவு பண்ணுவதற்கு பணம் யார் ரெடி பண்ணி கொடுக்குறாருன்னா அவர் தான் கொடுக்குறாரு. அது ஏன் உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற கேள்வி தான் கேட்போம். இன்னொரு லக்னம் கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சனி பகவான் தான். அப்போ குலதெய்வத்தில் ஏதோ குறை இருக்குது, நான் குறை வச்சுருக்கேன் அப்படிங்கிற தன்மை இருக்கும். இதுதான் உங்களுக்கு அந்த முழுமை அடையாத ஒரு மனோபாவகமாக இருக்கும். இதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு வீட்டில் பல்லி இருந்ததுன்னா அவங்க ஏதோ ஒரு பூச்சி, அதுக்குண்டான தடை முறைகள் நிறைய செய்வாங்க. இந்த பல்லிங்கிறது பித்ருக்களுடைய நிறைந்த ஒரு தன்மைங்கிறது பல்லி. நீங்கள் அது பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில். ஒரு வீட்டுக்கு போனாலே பல்லியாக இருக்கும். என்னடா இவ்வளோ பல்லி இருக்குதுன்னா அந்த வீட்டில் பித்ருக்களுடைய நடமாட்டம், ஆசீர்வாதம்ங்கிறது நிறைய இருக்குது. அங்கே பித்ருக்கள் வந்தாங்கன்னா இந்த 5ஆம் பாவகம் தான் முன்னோர்கள், 5ஆம் பாவகம் தான் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தோட அமைப்புங்கிறது இங்கே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ஏதோ ஒரு எலி குட்டி போட்டுருச்சு, பூனை குட்டி போட்டுருச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் பூனையோட வாழ்க்கை எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தபத்தமாக எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தான் இருக்கும். அது குட்டி போட்டிருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் கழித்து அதோட இடம் டஸ்டி ஆயிடுச்சுன்னா அங்கேயும் தூக்கிட்டு போயிடுமா அடுத்த இடத்துக்கு. அதுக்கு பிடித்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கும். எங்கள் வீட்டில் பூனை வருது, எங்கள் வீட்டு வாசலில் நாய் வருதுன்னா உங்களுக்கு அந்த கால பைரவர்னு சொல்லுவோம், நாயின்னு சொல்லக்கூடியது. அந்த கால பைரவோட அமைப்புங்கிறது நல்லா இருக்குது. குலதெய்வத்தோட அமைப்பு அந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மிருகங்கள், 4ஆம் பாவகம் மிருகங்கள் நம்ம வீட்டில் வரும் போகும். சிலர் வீட்டுக்கு மாடியில் பார்த்திங்கன்னா பறவை கூடு கட்டும், புறாக்கள் எல்லாம் நிற்கும். அந்த வீட்டில்
நல்லா இருக்குது, அந்த சுபிக்ஷமாக இருக்குது, தெய்வாதீனம் இருக்குதுன்னு சொல்லுவோம் நல்லமா. அந்த மாதிரி தான் சில கோவில்களில் பாருங்கள், கோபுரங்களில் மாடப்புறாக்கள் எல்லாமே குடியிருக்கும். அதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது, ஆனால் அந்த இடம்தான் அதுக்கு பிடித்த இடம். நம்ம வீட்டில் ஒரு பட்சி வருது, ஒரு மிருகம் வருதுன்னா குலதெய்வத்தோட அமைப்பு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் அவங்கள துன்பப்படுத்தாமல் எப்படி விளக்குறது, எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் அதுக்கு ஓரமாக சாப்பாடு வைக்க போகிறேன், இல்லைன்னா அதை எப்படி விளக்குறது அப்படிங்கிறது மட்டுமே பார்க்கணுங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக மேம், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நீங்கள் இந்த விஷயத்த. மேம் இப்போ வந்து குலதெய்வம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா அதை வந்து லக்னத்தின் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 12 லக்னக்காரங்களுக்கும் அவங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா மேம்? கண்டிப்பாக. முதலாவதா மேஷ லக்னக்காரங்களுக்கு அவங்க ஒரு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா சரி, குலதெய்வம் தெரியலையே அப்படிங்கிற கவலையோடு இருக்கவங்களுக்கு மேஷ லக்னக்காரங்களுக்கான குலதெய்வம் யாரு மேம்? இப்போது மேஷ லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்க பிறப்பு லக்னம் மேஷ லக்னமாக இருந்ததுன்னா அவங்க ஜாதகப்படி சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தார்னா குலதெய்வம் அவங்களுக்கு தெரியும். முதன்மையான காவல் தெய்வம்னு சொல்லுவோம், அதுதான் அவங்களுக்கு குலதெய்வமாக வரும். ஐயனார் அப்படிங்கிறவங்க தான் குலதெய்வம். முதன்மையாக இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பன் இவங்கெல்லாம் இவங்களுக்கு குலதெய்வமாக இருப்பாங்க. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை